இந்த ரோகிணி தியேட்டர் ஓனர் தான் போட்டி போடுறாரு. என்ன செம்ம செலெக்ஷன் இல்லையா? அதனால் விஜய் ஒன்றும் விஷயம் தெரியாத ஆள் இல்லைங்க. அவர் அமைதியாக இருப்பதும் இன்கம்யூனிகேஷன் இல்லாமல் இருப்பதும் அவரை இவங்க படங்கள்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் களத்தில் இறங்கினாருன்னா தான் தெரியும். ஈ வில் கனெக்ட் வித் த பீப்புள், இன்ஸ்டன்ட் கனெக்ட் ஆகிடுவார். அதனால் அவர் பிரச்சாரம் போச்சுன்னா இன்றைக்கி இருக்கிறத விட அதிகமான செல்வாக்கு அவருக்கு கிடைக்கும். இவங்களுடைய எல்லா முயற்சியும் தோல்வியில் இருக்கிறது. அது களத்தில் பார்க்கலாம். அது கண்டிப்பாக நடக்குங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ தொடர்ந்து ஒரு 10 நாளாக விஜய் தேர்தலில் போட்டியிடுறது சந்தேகம். ஆஸ்திரேலியாவுக்கு விஜய் பேக்கப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி டிமாரலைஸ் பண்ணுங்க. இப்போ கேப்டனே போட்டி போடலன்னா அவருக்கு தெரிஞ்சிடுச்சு தோத்து போயிடுவோம், நம்ம கட்சி ஒன்றும் தேராதுன்னு, அதனால் இந்த முடிவுன்னு அதுக்கு பின்னால் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது. ரெண்டாவது இது பச்சையான அயோக்கியதானங்க. அதாவது தேர்தலுக்கு மனு கொடுக்கறதுக்கு இன்னும் நாளே தொடங்கலை. நீங்கள் அன்னைக்கு கொடுக்கல, அதை முடிகிற நாள் வரைக்கும் டைம் இருக்குது. கொடுக்கலன்னா இதை பற்றியெல்லாம் பேசலாம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 2 தொகுதியில் பயந்துன்னு போட்டி போட போகிறாரு. நீங்கள் சொல்கிற இந்த செய்தி வர்ற அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் முளைக்குது, பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னு. ஒரு ஆளை எவ்வளோதாங்க டார்கெட் பண்ணுவீங்க? நீங்கள் டார்கெட் பண்ண அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி ஒரு ஆள் மேலே இவ்வளவு ரொம்ப பொய் பிரச்சாரத்தை அவதூறை கிளப்பி விட்டிங்கன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவர் சப்போர்ட்டாக போயிடுவாங்க.